கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னதென்றால், ஏதோ ஒன்னை நான் உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை என்னிடத்தில் பெற்றுக்கொள்வதற்காக நோக்கிப்பார். அப்படி யார் தேவனுடைய வார்த்தையை உற்று நோக்கி பார்க்கிறார்களோ புதிய காரியங்கள், பெரிய காரியங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேங்கிறார். இந்த இதோங்கிற வார்த்தை ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தை. ஆங்கில பைபிளில் பிஹோல்டு இருக்கும். பிஹோல்டுன்னா உற்றுப்பார், கவனம் சிதறாமல் பாருன்ற அர்த்தம். நான் என்ன சொல்ல வருகிறேனோ அதை உன் மனதில் கருத்தறின்னு அர்த்தம். மேலோட்டமாக பார்க்காத கருத்தறி. ஏசாயா 43 சொல்லுகிறார், முந்தினைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கிட்டத்தட்ட அதே மாதிரி இங்கே சொல்றார், பழையவைகள் ஒளிந்து போனங்கிறார். முந்தினைகள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியங்களை நான் செய்கிறேன்கிறார். இங்கே இதோ நான் சகலத்தை புதிதாக்குறேங்கிறாரு. கடந்த நாட்களில் உங்கள் மனதில், எண்ணத்தில், சிந்தையில் எந்த காரியம் அடிக்கடி மனதில் வந்து போனதோ, எதை நீங்கள் அதிகமாக யோசித்தீர்களோ, எந்த காரியங்களுக்கு உங்கள் கவனத்தை செலுத்தினீர்களோ, அதில் கவனத்தை செலுத்தாமல் தேவன் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து வசனம் சொல்லுகிறாரோ அதில் கவனத்தை செலுத்துங்க. இத்தனை நாள் உங்கள் தோல்வியை நினைச்சிருக்கலாம், வாழ்க்கையில் பட்டிருக்க அவமானங்களை நினைத்திருக்கலாம். அதை சிந்திக்காதீங்க. அதை யோசிக்காமல் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்யும்படியாக தீர்மானித்திருக்கிற அவருடைய நினைவுகளை நீங்கள் சிந்திங்க. அதனால தான் உற்றுப்பார்னு அர்த்தம். சும்மா மேலோட்டமாக பார்க்காத, உற்றுப்பார்னு அர்த்தம். அப்போஸ்தலர் நடபடிகளில் பேதுரும் யோவானும் ஜெபாலயத்துக்கு போகும் பொழுது பிறவியிலிருந்து சப்பாண்டியாக இருந்த அந்த வாலிபனை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ பேதுரும் யோவான் சொல்கிறார், எங்களை நோக்கிப்பார், பிஹோல்டு பண்ணு, உற்றுப்பார்ங்கிறான். அவனும் அவர்களை உற்று பார்க்குறான், நோக்கி பார்க்குறான்னு ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக நோக்கி பார்க்குறான். கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னதென்றால், ஏதோ ஒன்றை நான் உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை என்னிடத்தில் பெற்றுக்கொள்வதற்காக நோக்கிப்பார். அப்படி யார் தேவனுடைய வார்த்தையை உற்று நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் தீர்மானித்திருக்கிற புதிய காரியங்கள், பெரிய காரியங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வேதனைப்படுத்தினதோ, எதெல்லாம் கஷ்டப்படுத்தினதோ, எதெல்லாம் கண்ணீர் வடிக்க வைத்ததோ அத்தனை காரியங்களையும் கர்த்தர் ஒளிய பண்ணி அனைத்தையும், அத்தனை பகுதியிலையும் சகலத்தையும் கர்த்தர் புதிதாக்குவார். ஏதோ சில பகுதின்னு சொல்லலை. அதனால இதோ நான் சகலத்தையும் என்றால் சகலத்தையும், வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ரெஸ்டோர் பண்ண விரும்புகிறார், மறுசீரமைப்பு பண்ண விரும்புகிறார். அதான் கர்த்தருடைய நோக்கம். ஆனால் என்னுடைய பார்ட் என்ன, உங்களுடைய பார்ட் என்னதென்றால், அதை நான் உற்று பார்க்கணும், அதை சிந்திக்கணும், அதை யோசிக்கணும், அதை மனதில் வைத்து அவைகளை கருத்தரிக்கணும். பேதுரு நடந்து போகிறார், கடலில் நடந்து போகிறார். ஆண்டவரை உற்று நோக்கி பார்க்கிறவரை அவர் நடந்தார். கவனம் சிதறும் பொழுது அவர் மூழ்க ஆரம்பித்தார் இருக்கு. அவர் மூழ்க ஆரம்பிப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. 2026 நம்ம மூழ்கி போவது கர்த்தருடைய சித்தம் அல்ல. எது நம்மை அச்சுறுத்தினதோ, இத்தனை ஆண்டுகள் எது நம்மை வேதனைப்படுத்தினதோ அது மேல நடந்து போறதுதான் கர்த்தருடைய சித்தம். ஆனால் காரியம் என்ன, அவர் மேலேயே கண்களா இருக்கணும். நம்முடைய கவனத்தை சிதறக்கூடிய 1000 எண்ணங்கள், சிந்தைகள் நம்ம மனதில் தாக்கி கொண்டே இருக்கும். அது தாக்க விடாமல் கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ, எதை நமக்கு அறிவிக்க விரும்புகிறாரோ அதை மட்டும் உற்று நோக்கிறீர்கள் என்றால் சகல பகுதியிலையும் கர்த்தர் ஒரு மறுசீரமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார், சிறந்த விதத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார். வேதம் முழுவதும் தேவன் பயன்படுத்தின, தேவன் அற்புதம் செய்த ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் செய்ய நினைத்ததை உற்று பார்க்க வைத்தார். ஆபிரகாம் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஆபிரகாமுக்கு 99 வயசு, மனைவிக்கு கிட்டத்தட்ட 89 வயசு. பிள்ளை பெற முடியாத நிலை. ஆரம்பத்திலே அவன் கர்த்தர் அழைக்கிறார், பேரை மாத்துறார். உன் பேர் ஆபிரகாம், இனி ஆபிரகாம் இல்லாம ஆபிரகாம்ங்கிறார். அதனால மாத்திரம் அவருக்கு பிள்ளை பிறக்கல, அவரை நோக்கி பார்க்க வைப்பதற்கு கர்த்தர் பல பாடுகள் பட்டார். நீங்க நிறைய மக்களுடைய வாழ்க்கையில ஏன் அற்புதங்கள் நடக்கல, தேவன் விரும்புகிற ஆசீர்வாதங்கள் நடக்கல என்றால், தேவன் அவர்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை அவர்கள் நோக்கி பார்க்க வைப்பது கர்த்தர் கடினமா இருக்கு. ஏன்னா அவங்கள் எண்ணங்கள், சிந்தைகள், பலதரப்பட்ட காரியங்களை டிஸ்ட்ராக்ட் ஆகுது. அன்னைக்கு கர்த்தர் ஆபிரகாம் பார்த்து சொன்னார், வானத்தை பாரு, நைட்டான வானத்தை பாரு, பகலான தரையை பாரு, நீ எங்கேயுமே தவற பண்ண முடியாது. ஒரு நாள் கேட்குற, வானத்தை பாரு, நட்சத்திரங்கள் எண்ணுங்கிறாரு.
எண்ணி பார்த்தான் 1,96,000 நான் ஐயோ தப்பு தரலையே. இன்னொரு என்னன்னாரு, எண்ணி பார்த்தேன், ஐயோ என்ன முடியல, அப்படி ஒரு சந்ததி இருக்குன்னாரு. என்னைக்கு அவன் உற்று நோக்க ஆரம்பித்தானோ அவன் சரீரம் மாற ஆரம்பிச்சது. கர்த்தர் அவனுடைய சரீரத்தை முற்றிலுமாக புதிதாக்கினார். சரீரம் செத்து போன சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பித்தார். நோக்கி பார்க்கறதுல மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னதென்றால், நாம் எதை நோக்கி பார்க்கிறோமோ அதுவாகவே மாற ஆரம்பிப்போம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு அந்த சாயலாகவே மாற ஆரம்பிப்போம். அதனாலதான் கர்த்தர் சொல்றார், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சொல்றாரு, இதே ரோட்ல போறேன்னு சொல்லல, கர்த்தர் சொல்றாரு, இதோ நான் எல்லாவற்றையும் புதிதாக்குறேன். ஆனா உன்னுடைய பார்ட் என்ன? வேற எதையும் கவனம் செலுத்தாமல் நான் என்ன உனக்கு செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கணும், அதை மட்டும் நோக்கிப்பார், அதை மட்டும் சிந்தி. நோக்கி பார்த்தோம் என்றால் பிரகாசம் அடைவோம்.